வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸோடைய சிலபியை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, என்ன மாதிரியான கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் வரும்ன்றது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மேட்ரிக்ஸ் வந்து கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ என்ன மாதிரியான மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ண படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் முழுக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும்தான், சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து நான் என்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனில் நான் பயன்படுத்தினது தான். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டுன்னு. நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த மேட்ரிக்ஸ் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைகனல் மேட்ரிக்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த டைகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது the matrix have the element other than principal diagonal element ஆர் 0, ஓகேங்களா? ஸோ என்ன டெஃபினேஷன் சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து ஒரு n × n கிராஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ரோவும் காலமும் வந்து ஈக்குவலாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ரோ காலமில் வந்து ரோ காலம், ஓகேங்களா? உங்களுக்கு தெரியலைங்களா? ஸோ ரோ ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல், அதை தான் நம்ம சொல்லுவோம் ரோ அண்டு காலம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைகனல், ஓகேங்களா? ஸோ டைகனல்னால் இப்போ எப்படி சொல்லலாம்னா நார்த் வெஸ்ட்டு இல்லைன்னா சவுத் ஈஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரியான டைரெக்ஷனில் இருக்கக்கூடியது தான் வந்து டைகனல்னு சொல்லுவோம். ஒரு மேட்ரிக்ஸில் வந்து டைகனல்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஏபி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ A0 0 A, இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஓகே, ஏஐஜேவும் அடுத்து வந்து A2 2 ஓகேங்களா? A11ம் A22ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைகனலாக உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ ஏபி. ஸோ மற்றது எல்லாமே 0வாக இருக்கும், சரிங்களா? அதுதான் வந்து டைகனல் மேட்ரிக்ஸோடைய டிஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடியது. என்ன டெஃபினேஷன் பார்க்கும்போது த மேட்ரிக்ஸ் ஹேவ் த எலமெண்ட் அதர் தென் பிரின்சிபல் டைகனல் எலமெண்ட்ஸ் அட் 0, ஓகேங்களா? இப்போது ஏஐஜே ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இப்போ வந்து ஐ நாட் ஈக்குவல் ஜே, ஓகே, ஐ வந்து நாட் ஈக்குவல் டு ஜேவாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து பாசிபிலிட்டியான கண்டிஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த பிரின்சிபலை கொடுத்துடுவாங்க. இப்போது ஏஐஜே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோடைய டைகனல் மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும், வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஐ நாட் ஈக்குவல் டு ஜேவாக இருந்துச்சுன்னா அதோடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. n × n கிராஸ்ன்னு கேட்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து 3 ரோ 3 காலம் அந்த கொஷின்ஸும் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது ஐடென்டி ஆர் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, யூனிவர்சல் ஐடென்டிஃபைட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ஸோ இதில் வந்து மேட்ரிக்ஸ் வந்து இந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே எந்த சம்மையும் நம்ம வந்து சால்வ் பண்ண மாட்டோம். ஸோ இதோடைய டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா த டைகனல் மேட்ரிக்ஸ் ஹேவிங் த ஆல் பிரின்சிபல் டைகனல்ஸ் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ என்னன்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் கொஷின் பாருங்கள். இப்போ நம்ம ப்ரீவியஸாக வந்து டைகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அந்த டைகனல்ஸ் மேட்ரிக்ஸில் வந்து அந்த டைகனலில் வந்து சம் வேல்யூஸ் இருக்கும். ஆனால் இந்த யூனிட்டரி மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டைகனல்ஸில் வந்து எல்லாமே வேல்யூ 1ஆக இருக்கும், மற்றதெல்லாம் 0வாக இருக்கும், ஓகேங்களா? மற்றது எல்லாமே 0வாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஐடென்டிஃபைடு மேட்ரிக்ஸ், ஓகேங்களா? அடுத்து சொல்லுங்க அந்த ஐடென்டிஃபை ஆர் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் இந்த டைகனல் மேட்ரிக்ஸ் ஹேவிங் த ஆல் பிரின்சிபல் டைகனல் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டு 1, ஓகேங்களா? ஸோ இதுதான் அடுத்து. ஸோ அடுத்து வந்து அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் வந்து 3 × 3 கிராஸ் மேட்ரிக்ஸில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ADEFGHFன்னுக்கும்போது இந்த அப்பர் டைகனல்னால் இப்போது பிலோ பாட்டம், ஓகே, பாட்டமில் வந்து 0 இருக்கும், ஒரு 3 எலமெண்ட் மட்டும் 0வாக இருக்கும். ஸோ மீதி எல்லாமே வந்து சம் வேல்யூஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்கும். இதே வந்து A000 DBEFC, ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து லோயர் ட்ரான்ஸ்ஃபர் மேட்ரிக்ஸ்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? இப்போ அடுத்து வந்து ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோங்க. It's the trace of matrix the defined as the sum of principal diagonal, okay, diagonal of the
எலமெண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போது ட்ரேஸ் ஆஃப் ஏ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா A11 + A22 + A33 + A44 இன்ட்டு எக்ஸட்ரா A⁴n அந்த மேட்ரிக்ஸில் சொல்லுவாங்க. அதாவது சம்மேஷன் i = 1 n aij அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரேஸ் அப்படின்னா என்ன? இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸான ஒரு கொஷின் தான். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரேஸில் வந்து கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன் சைட் ஆஃப் த எல்ஹெச்எஸ்எஸ் கொடுத்துட்டு ஒன்று ஆர்ஹெச்எஸ்எஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா ஆர்ஹெச்எஸ்எஸை கொடுத்துட்டு எல்ஹெச்எஸ்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 4 ஃபார்ம்ஸ் என்ன? இந்த ட்ரேஸ் ஆஃப் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் A + B இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் A + ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் B அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் A = C. ஓகேவா? சின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் A அப்படின்னு நம்ம எழுதலாம். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வெக்டார் AB = ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் BAன்னு எழுதலாம். ஸோ அதோடைய வேல்யூ நமக்கு மாறாது. இப்போது அடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ABCD அப்படின்னு இருக்கும்போது அப்போது இதை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எப்படி எழுதலாம்? BCDA அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் CDABன்னு எழுதலாம். அப்படி இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் DABC அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போது இங்கே வந்து என்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணுறேன்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா சைக்ளிக் ரொட்டேஷன். ஓகேவா? சைக்ளிக் ரொட்டேஷன் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த என்ன மெத்தடில் இதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் இந்த ப்ராப்பர்ட்டின்றதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் மேட்ரிக்ஸ் வந்து AT ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் T = A அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து AB ஹோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் BT AT. ஓகேவா? ஸோ இந்த LHSம் RHSம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம்தான். ஓகேங்களா? அடுத்து வந்து லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் the transpose conjugate. ஓகேவா? கான்ஜுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வெக்டார். ஓகே, மேட்ரிக்ஸ் வெக்டார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே அதுதான் ஏ வெக்டாரோடைய டிரான்ஸ்போர்ட் இன்ட்டு ஹோல் டிரான்ஸ்போர்ட் = A தான். ஓகேவா? அடுத்து வந்து ஏபின்ற ஒரு வெக்டாரை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை வந்து BT அண்ட் ATன்னு மாற்றலாம். அதே மாதிரி A + B + C + D to whole vector = A vector + B vector + C vector + D vector அப்படின்னு நம்ம மாற்றி எழுதலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் இதோடைய டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் விச் ஹேவ் த A டிரான்ஸ்போர்ட் = A. ஓகேவா? த நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் காம்போனண்ட். ஓகே, நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் காம்போனண்ட் ஆஃப் n × n மேட்ரிக்ஸ். ஓகேவா? n × n மேட்ரிக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் n × n + 1 அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து அசின் சிமெட்ரி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அசின் சிமெட்ரி மேட்ரிக்ஸ்னால் A டிரான்ஸ்போர்ட் = -A அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதோடைய பிரின்சிபல் எலமெண்ட் வந்து n × n கிராஸ் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் வந்து 0வாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒன்று. அடுத்து வந்து த நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் காம்போனண்ட் ஆஃப் A. ஓகேவா? n × n கிராஸ் மேட்ரிக்ஸில் வந்து ஆன்டி சிமெட்ரி மேட்ரிக்ஸில் வந்து ஆஃப் n × n - 1ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து சிமெட்ரியில் வந்து ஆஃப் n × n + 1னும் இதில் வந்து ஆஃப் n + n - 1ன்னும் நமக்கு வந்து கொஷின் வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ரிட்டன் ஆஸ் த சம் ஆஃப் சிமெட்ரி ஆர் அன்சிமெட்ரி மேட்ரிக்ஸை நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஸோ எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸுமே ஓகேவா ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வந்து 2 டைப்ஸில் எழுதலாம். ஒன்று வந்து சிமெட்ரிக் மெத்தேடு, இன்னொன்று வந்து அசிமெட்ரிக் மெத்தேடு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் A = ஆஃப் A + A டிரான்ஸ்போர் + ஆஃப் இன்ட்டு A - A டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபைனல் இந்த if A and B is the symmetric matrix இருந்துச்சுன்னா AB will be
will be the symmetric if only if A and B is the கம்யூட்டேட்டராக இருக்கும். ஓகே, A and B வந்து கம்யூட்டேட்டராக இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் வந்து டைகனல்ஸ் மட்டும் 0வாக இருக்குது, அப்பர் ட்ரையாங்கிள் வந்து மைனஸில் இருக்குது, லோயர் ட்ரையாங்கிள் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இப்போது இந்த எய்கன் வேல்யூ ஆஃப் த ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் த ஆல்வேஸ் ரியல். ஓகேவா? எய்கன் வேல்யூ ஆஃப் eigenvalues of the real symmetry. ஓகேவா? ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோடைய வேல்யூ வந்து எப்பவுமே ரியல் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? த அன்எய்கன் வேல்யூ ஆஃப் த ரியல் அசிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் த கேனவாஸ் த இமேஜினரியாக இருக்கும். அது வந்து இமேஜினரி வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரொம்ப கீ பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம்.